பொட்டேட்டோ கேரட்டு நம்ம பட்டரில் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் கோழி எடுத்து நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலா இறங்குறதுக்கு சென்டரில் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவு போடுறேன், ஏன்னா காரம் நல்லா உள்ளே இறங்கணும். பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நம்ம சிக்கன் தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்குங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெப்பர் பவுடர் சில்லி பவுடர்லாம் அதிகமாக போடுங்க. 1 ஃபுல் லெமன் போடுறேன் நான். இது ஒரு 1 ஹவர் கொடுங்க மேரினேட் பண்ணிவிட்டு. 2 பக்கமும் நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஓகே, இது நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். சிக்கன் மேரினேட் பண்ணி 1 ஹவரோட அதிகமாகவே ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். போதும், இந்த அளவுக்கு போதும். 1 டே பிஃபோர் கூட நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். நல்லா ஜூஸ் இறங்கும். ஓகே, உங்கள்கிட்ட அகலமான கண்டெய்னர் இருந்துச்சுன்னா, இன்னும் கூட அகலமான கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுலையே பெருசு இதுதான். நீங்கள் 2 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். இதில் ஓகே, இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 10 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு. திருப்பி போட்டுக்கலாம். டைமர் வச்சுட்டு 10 மினிட்ஸ் திருப்பி விட்டுங்க. ரோஸ்ட் ஆகட்டும். நான் டைமர் வச்சு 2 பக்கமும் 10 மினிட்ஸ் விட்டேன். அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸ்மோக் பெப்பரிக்கா இருந்தால் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைமர் வச்சோம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோம். அதை ரோஸ்ட் பண்ணதுக்கு நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த பட்டரில் சேர்த்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் நான் கேரட் பீன்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ கேரட்டு நம்ம பட்டரில் சாட்டே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அப்படியே ரோஸ்ட் ஆகி வர மாதிரி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது சிக்கனோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அனியனும் சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அனியனும் இந்த வெஜிடபிள் கேரட் பொட்டேட்டோவோட சாட்டே பண்ணிங்க. பீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பீன்ஸ் கூட ஆப்ஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ரோஸ்ட் ஆகி வர மாதிரி வரட்டும் பட்டர்லேயே. நம்ம வெஜிடபிள்ஸ் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆனியன் பொட்டேட்டோ கேரட் இதெல்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் அப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சும்மா லைட்டாக இப்படி போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பட்டரில் நம்மளுக்கு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பட்டரில் ரோஸ்ட் ஆகிட்டு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கன் எடுத்து பட்டரில் அப்படியே சாட்டே பண்ணலாம். சர்வ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சைடில் வச்சுலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் கூட நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா பீன்ஸ் கூட இதே மாதிரி பொட்டேட்டோ கேரட்டோட பாயில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணிட்டோம். சாப்பிடும் போது லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அவன் இல்லாமல் நம்ம ஸ்டவ்லேயே இந்த மாதிரி சூப்பராக ரோஸ்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.